பிராண்ட் இன்வெஸ்டிங் இன்னைக்கு இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று இந்த பிராண்ட் இன்வெஸ்டிங். ஐபிஓ ஒரு லிஸ்டிங் வரும்போது ஏதாச்சும் ஒரு ஃபேமஸ் பிராண்ட் வந்து லிஸ்ட் ஆகும்போது எல்லா இன்வெஸ்டர்ஸும் இந்த மாதிரி பிராண்டை வந்து சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கனாலும் எல்ஐசி, டாடா எலக்ஸியிலிருந்து ஓலா எலக்ட்ரிக்கு, ஜொமேட்டோன்னு சொல்லிட்டு பல பிராண்ட்ஸை வந்து நல்லா இருக்கும் சேஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்ஸ் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா 50%, 60% ஓட பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியை சந்திச்சிருந்துருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கை வந்து லாஸ்ன்னு சொல்லிட்டு வித்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நாளைக்கும் இதே மாதிரி ஒரு பிராண்டிங்லாம் வரும். நாளைக்கு என்எஸ்சியோட ஷேர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் லிஸ்ட் ஆகலாம். இந்த மாதிரி பிராண்டை சேஸ் பண்ணாமல் அந்த கம்பெனியோட பிஸ்னஸ், அதுக்கப்புறமா அதனோட வேல்யூவேஷன் அதை சேஸ் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான சான்சஸ் இருக்குது. அதை விட்டுட்டு நாம் வந்து பிஸ்னஸ் மாடலை விட்டுட்டு வெறும் பிராண்டை மட்டும் சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் நீங்கள் வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இழப்பை சந்திக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். மேலும் விவரங்களுக்கு எங்களது செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள். பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டு முதலீடு செய்யவும்.